துணை முதலமைச்சர் உதயநிதி பயணம் ரத்து. பரபர பின்னணி. திராவிட இயக்கத்தின் அடுத்த இளவரசராக கருதப்படும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தர்மபுரி கிருஷ்ணகிரி வருகை ரத்து என்பது சாதாரண நிகழ்வாக கருதி கடந்துவிட முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை பெரியார் மாதிரி பெரியார் மண் என்று சிலகாகித்து பேசி பேசியே ஆட்சியை பிடித்த திமுக அந்த பெரியார் மண்ணையே சேற்றாக வாரி வீசி இருக்காங்க மக்கள். அது மக்களின் எதிர்ப்பு இல்லை என்றும் பெரிய பிரச்சனையே இல்லை என்றும் பொன்முடி அவர்கள் சொல்றாரு. ஆனாலும் இந்த சம்பவத்தை ஒரு சாதாரண விஷயமாக நாம கடந்து போட முடியுமா என்ன? ஒரு திமுக அமைச்சருக்கே இந்த நிலை வரும் என்பது எதிர்பாராத ஒன்று. உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி பேசிய போதோ, பொன்முடி மக்களை ஓஷி என்று ஏளனப்படுத்திய போதோ, துரைமுருகன் அவர்களின் மகன் கதிரானந்த் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது 1000 ரூபாய் மூலமாக ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கொண்டு பெண்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் பேசிய போது கூட இவ்வளவு எதிர்ப்பு அலை மக்களிடம் எழவில்லை. பொதுவாகவே தன்னுடைய அன்றாட வாழ்வில் பிரச்சனை என்ற நிலை வரும் வரை மக்கள் என்றுமே அமைதியாக தான் இருக்காங்க. 1000 தலைப்புச் செய்திகள் வந்தாலும் அசராத மக்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒரு பிரச்சனை தலைப்பு செய்தியாக வருகிறது என்றால் உடனே பொங்கி எழுந்துடுறாங்க. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி சரியில்லை என்று குற்றம் சாட்டியே திமுக ஆட்சியை பிடித்த பிறகு முதல் 2 வருடங்களுக்கு அவர்கள் பெரிதாக மெனக்கெட தேவை கிடையாது. காரணம், எடப்பாடி எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டு போய்விட்டார் என்றும் அதை சீர்படுத்தவே நேரமும் நிதியும் போதவில்லை என்ற ரீதியில் திமுகவினர் பரப்பினாலே போதுமானதாக இருக்கும். ஆனா ஆட்சியை பிடித்து 3 ஆண்டுகளுக்கு மேல இருந்தும் கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடந்த காட்சிகளை மீண்டும் மீண்டும் அரங்கேற்றி கொண்டிருந்தால் மக்கள் எப்படி சார் பொறுமையா இருப்பாங்க? ஒரு அமைச்சர் மீது சேற்றை வாரி இறைப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மக்களுக்கு கோபம் இருக்கிறது என்றால் அமைச்சர்களை கேள்வி கேட்கலாம். மக்கள் பிரதிநிதிகள் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளாங்க. ஆனால் கோபம் தீரவில்லை என்றால் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வாக்குகளை தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர தங்கள் தரப்பு கோபத்தை மக்கள் சேறு வீசுவது மூலமாக எல்லாம் காட்டுவது பெரிய தவறு. ஆனால் நடந்த இந்த அசம்பாவித சம்பவத்திலிருந்து திமுக இன்னுமே பாடம் கற்றுக்கொள்ளாமல் போனால் மிகவும் கஷ்டம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது போன்ற அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்ற பயத்தினால் துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் தர்மபுரி கிருஷ்ணகிரி வருகை ரத்தானது என்ற பேச்சுக்கள் ஆங்காங்கே எழுவதை காண முடிகிறது. அது உண்மையா பொய்யா என்ற விவாதத்திற்குள் செல்ல வேண்டாம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் முதல் முறையாக மக்களின் கோபம் எல்லை மீறும் அளவுக்கு செல்கிறது என்பதை இந்த அரசு கண்டிப்பாக உணர வேண்டிய தருணம் இது. கடந்த ஆண்டே சென்னை மக்கள் கொந்தளிச்சாங்க, தென் மாவட்ட மக்கள் தத்தளிச்சாங்க. ஆனாலும் திமுகவிற்கு தான் வாக்கு கொடுத்தாங்க, வாய்ப்பளித்தார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்வில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் வெறும் பாஜக மற்றும் மோடி வெறுப்பை வைத்து காலம் தள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது திமுகவிற்கு மிகவும் பேராபத்தாக முடியலாம். எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலுவாக இல்லை என்பதுதான் திமுகவின் இப்போதைய பெரிய பலமாக இருக்கு. இன்றைய நிலையில் மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தால் அதில் திமுக அபார வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் திமுகவை வீழ்த்துவது ஒன்றே குறி என்ற முடிவோடு எதிர்க்கட்சிகள் இங்கே ஒருங்கிணைந்தால் அது அவர்களுக்கு மிக ஆபத்தாக போய் முடியும் நிலையில்தான் தற்போதைய அரசியல் இருக்கிறது. உதயநிதிக்கு உதயநாள் விழா நடத்திவிட்டு அது நலத்திட்ட உதவி என்று சமாளிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த மழை வெள்ளத்தில் நிதி போதவில்லை என்பது போன்ற புலம்பல் அரசியலை திமுக இப்போதே செய்ய ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு நாள் தான் அதே பல்லவிய பாட போறாங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்